ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவும் பசங்களுக்கு பிடித்தமான ஒரு ப்ரோட்டீன் ஸ்நாக் தாங்க வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். சிக்கனில் வந்து நம்ம வந்து நாகெட் வந்து எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பன்னீரை வச்சு வந்து நம்ம வந்து ஒரு பன்னீர் நாகெட் வந்து செஞ்சிட்ருக்கோங்க. இது வந்து நம்ம குறுக்குறைன்னு கூட சொல்ல முடியுங்க. நல்லா கிரிப்ஸியாக இருக்குங்க, வெளியே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கொடுங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காத எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 400 கிராம் இருக்கும் இந்த பன்னீருக்கு எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா ரெட்டங்களாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய துண்டுங்களாக கட் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு சிக்கன் பீஸுங்க வந்து சாப்பிட்ற மாதிரி நல்லாவே வந்து பெரிய துண்டுங்களாக கிடைக்குங்க. இந்த பன்னீரை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்நாக் வந்து செய்யக்குள்ளே பசங்க ரொம்ப விருப்பமாகவே வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து செஞ்ச விதம் வந்து நல்லா கிரிஞ்சியாக இருக்குங்க. இப்போ இதுக்கு என்ன மசாலா வந்து போடலான்ட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு பவுலுக்கு. 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதில் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாமே வந்து நம்ம கையால் நல்லாவே வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊட்டி இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு இதுக்கு நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலைல சாப்பிடுவோம் இல்லைங்களா, இந்த கோர்ன்ஃப்ளேக் தாங்க. இது வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கோட்டிங் கொடுக்க நல்லாயிருக்கும். இந்த கோர்ன்ஃப்ளேக்கு வந்து நம்ம மிக்சியில் போட்டு வந்து அரைக்கக்கூடாதுங்க. கையாலேயே இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நொறுக்கிக்கிட்டால் நல்லாவே அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து கையாலேயே வந்து ட்ரை பண்ணி செய்யுங்க. இப்போ இதுக்கு எடுத்து நம்ம வந்து தனியாக வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பன்னீருக்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இப்போ இது வந்து நம்ம எடுத்து ஒரு தனியாக வந்து வேறு பவுலில் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் புதினா வந்து சோஸுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிட்டாங்க. கொஞ்சம் எண்ணெயும் வந்து சேர்த்துக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். கோர்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன், மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன், இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். மொதலையும் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த மாவு போட்டோம் இல்லைங்களா, இந்த மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கோட்டிங்கும் வந்து கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். கையில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து நம்ம வந்து தெளித்து தாங்க இதுக்கு வந்து பிசையணும். அதிகமாக வந்து தண்ணி ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம என்ன மாவு போட்டோமோ அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி தேவைப்படும், அதிகமாக போடாதீங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அதில் கோட்டிங் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. ரொம்ப தண்ணியாக போச்சுனாலும் நல்லா இருக்காது. இதில் ரொம்ப அதிகமாகவும் வந்து மாவு போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா சரியாகவே இருக்குங்க. பாருங்கள், கோர்ன்ஃப்ளேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ இதில் வந்து நம்ம நல்லாவே வந்து பெரட்டி வந்து எடுக்கணுங்க. பெரட்டி எடுக்கக்குள்ளே நல்லா கோட்டிங் ஆகிடும். உங்களுக்கு கோர்ன்ஃப்ளேக் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிரெட் க்ரம் கூட வந்து செஞ்சு போட முடியும். கோட்டிங்க்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெரிய துண்டுங்களாக வந்து போடக்குள்ளே உங்களுக்கு நல்லா சாப்பிடக்குள்ளே வந்து நல்லா இருக்குங்க. சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே ஃபீலிங்கு. எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து அதில் பிடிச்சிருக்கணுங்க. எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்குள்ளே போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது வந்து பிரிஞ்சு வராது அந்த கோர்ன்ஃப்ளேக்கெல்லாம். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதுக்கு வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பணும். ஒரு 1/2 நிமிஷமாச்சும் வேகணும். 2 பக்கமும் நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதுக்கு வந்து பெரட்டி விடலாம். பாருங்கள், 2 பக்கமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து தெரியுது. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து ஸ்நாக் ரெசிபிங்கெலாம் இருக்குங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு
நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒரு 5 வந்து கொடுக்குறேங்க. தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேருங்க. பாருங்கள், நல்லாவே வந்து கோல்டன் கலரில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பசங்க வந்து ரொம்பவே வந்து விருப்பமாக வந்து சிக்கன் ஆட்டமே இருக்குன்னுட்டு சாப்பிடுவாங்க. சிக்கனே வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. வெளியே நல்லா கிரின்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவுமே இருக்குங்க. பாருங்கள், எல்லா கோட்டிங்கும் நல்லா உளுராத நல்லாவே வந்து இதில் செட் ஆகிருக்கு. அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபிங்க. செஞ்சு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து சாட் மசாலா வந்து போட்டுக்கலாம். இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து தெளிச்சிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து. என்ஜாய் யூ ஃபுட்.